Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் திறந்தாச்சு. நம்ம டெய்லி காலையில் எழுந்தோடனே லஞ்ச் என்ன கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறது நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா? நம்ம செய்கிற சமையல்லேருந்தே ரொம்ப ஈஸியாக லஞ்ச் இன்றைக்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம செய்கிற பொரியலையே அப்படியே நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். காலையில் நேரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து காய்கறி சேர்ந்த மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். காலையில் செய்கிற பொரியலில் வேண்டிய அளவு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எவ்வளவு சாதத்துக்கு குழந்தைங்களுக்கு நமக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு கலக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க பொரியலை. இந்த பொரியலோட நமக்கு எவ்வளோ சாதம் தேவையோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிராக சாதத்தை வேக வச்சு ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நெய்யோ எண்ணெயோ உங்கள் குழந்தைக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு கலந்து அனுப்புகிறப்போ ஒரு சிட்டிகை உப்பு கூட வச்சு கலந்தோம்னா அது மத்தியானம் சாந்து கரெக்டாக இருக்கும். இதில் உப்பும் இதில் அந்த சாதத்துக்கும் உப்பு தேவை இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு உதவும். மத்தியானம் லஞ்சோடு சேர்த்து இதையும் போட்டு கலந்துட்டோம்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு தனியாக ஒன்று பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கடாயிலே நம்ம கிளறதுனால பாத்திரமும் மிச்சம், அந்த சூட்லேயே நம்ம கிளறதுனால ஈஸியாகவும் இது ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வறுத்த நிலக்கடலை தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை, நிலக்கடலை, மொச்சை, அந்த மாதிரி எந்த பயிர் வேணும், பச்சை பயிர், நம்ம சுண்டல் பண்ணுற எந்த பயிர் வேணுனாலும் நம்ம வேக வச்சு காலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து கிடச்சிரும். மத்தியானம் அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். சில குழந்தைங்க சுண்டல் வந்து சாப்பிட மாட்டாங்க தனியாக கொடுத்தா, பட் இந்த மாதிரி ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு. ஸோ இந்த மாதிரி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.